ஆரணி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். பார்க்கலாம். தாய்மார்கள், அண்ணன்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள். நாம் ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். தமிழ்நாடு ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சொரண்டி சொரண்டி கொள்ளையடித்த இந்த கேடுகெட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அது இங்கே வருகை தந்திருக்கின்ற என் சகோதரிகள், தாய்மார்களுடைய முக்கிய கடமையாக நான் பார்க்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சகோதரிகளும், அனைத்து தாய்மார்களும், அனைத்து பெற்றோர்களும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். குறிப்பாக ஆரணி தொகுதியிலே அருமை சகோதரி வீரமங்கை ஜெயசுதா அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இரட்டை இலை சின்னத்திலே அவர்களை நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இது அவசியமானது. என்னுடைய அன்பு சகோதரிகள், உங்களில் ஒருவர் இங்கே இந்த தொகுதியில மாவட்ட செயல் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அரசியல் சூழல், அரசியலில் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் வருவது எவ்வளவு கடினம். அது அவருடைய உழைப்பால் உயர்ந்து இன்று உங்களுடைய வேட்பாளராக இங்கு நின்று கொண்டு உறுதியாக ஜெயசுதா அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாக வரும். இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு திருட்டு கும்பல் ஒன்று இருக்கு. இந்த திருட்டு கும்பலுக்கு தலைவன் உங்களுக்கு தெரியும் யாரு? அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியுது. ஏவா வேலு திருடர்களுக்கு தலைவர். அதாவது இவர் எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா இந்த மாவட்டத்துக்கு? இவர் இந்த மாவட்டம் சொந்த மாவட்டம் கிடையாது. இவர் சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில பிறந்து தண்டம்பட்டுக்கு பொழப்பு தேடி வந்து எந்தெந்தோ கட்சி போனார், ஏடிஎம்கே போனார், அந்த போனார். அப்புறம் இன்னைக்கு திமுகவில் வந்து அமைச்சராகி இன்னைக்கு கொள்ளடிக்கிற கும்பலுக்கு இவர் தான் தலைவன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு துரோகம் செய்யறாரு தெரியுமா? இந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம்.